வணக்கம், நான் உங்கள் பானுமதி. கண்ணின்மணி சேனலில் இன்றைக்கி நம்ம 7 days egg சேலஞ்சில் முட்டை மாஸ் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு அப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முட்டை மாஸ்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது நம்ம புதுக்கோட்டை தான். நம்ம புதுக்கோட்டையில் தான் முட்டை மாஸ் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. அந்த ரெசிபி தான் அப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். முட்டை மாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முட்டையை அவிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை மாஸ்க்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆயில் நல்லா காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கோங்க. வேணுங்கிறவங்க பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். நான் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம இதில் காரத்துக்கு மிளகாய் பொடி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் 2 போட்டால் போதும். வெங்காயம் ப்ரௌன் கலர் வதங்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ நம்ம அடுத்து பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறோம். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் அந்த வாடை போக வதக்கிட்டு, பச்சை வாடை வராமல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி பொடியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம தக்காளியில் உப்பு போட்டு வதக்குறதுனால தக்காளிலேருந்து நிறைய ஜூஸ் வெளியாகும். அதனால தான் உப்பு போட்டு வதக்குறோம். அப்போ நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா நான் சேர்க்க போகிறேன். இது கரம் மசாலா, அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் பொடி, இந்த கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் நல்லா வாசம் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். நல்லா அந்த முட்டை மாஸ் கறி நல்லா வறுவல் மாதிரியே நமக்கு நல்லா அந்த வாடை நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ இது ரொம்ப பெரட்டின மாதிரி இருக்குது. நமக்கு முட்டை மாசுனாலே கொஞ்சம் தண்ணி கிரேவி கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம முதல்ல வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காகவும் கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் போடுறேன். பத்து முட்டை 20 முட்டை இந்த மாதிரி நம்ம கிரேவி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய கிரேவி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி நல்லா நிறைய கொஞ்சம் போட்டுக்கலாம். இது இப்போ நான் 3 முட்டைக்காக கொஞ்சம் கம்மியாக தான் கிரேவி பண்ணியிருக்கேன். நம்ம புதுக்கோட்டை ஸ்பெஷலே முட்டை மாஸ் தான்.
எல்லா கடையிலையுமே முட்டை மாஸ் நல்லா போடுவாங்க. இப்போ நம்ம முட்டை மாஸ்க்கு உள்ள மசாலா நல்லா வதங்கிருச்சு, நல்லா அந்த பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை வந்து கலந்துருவோம். முட்டையை போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப கிண்டக்கூடாது, நல்லா அப்படி ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மசாலாவோட கொஞ்சம் நல்லா கலக்கிற மாதிரி பண்ணால் போதும். ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அந்த மஞ்சள் கருலாம் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம முட்டை மாஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போவே சாப்பிட்டு பார்க்கலாம் போல் ஆசையாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு மிளகு பொடி இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுனா இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி கம்மியாக இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம சப்பாத்தி இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தண்ணியாக அந்த மஞ்சள் கரு வந்து எல்லாமே மசிஞ்சது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் கருவை வந்து நல்லா மசிச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கிரேவியை வந்து கொஞ்சம் கொலன்னு அப்படி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அது சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா சாதத்துக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து முட்டை மாஸ் பண்ணணும். சாதத்துக்கு இதுதான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம கண்ணின்மணிய சேனலில் முட்டை மாஸ் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே முட்டை வச்சு நிறைய ரெசிபி பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முட்டையை வச்சு நம்ம ஏற்கனவே நிறைய ரெசிபி போட்டிருக்கோம். அதையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பார்க்காதவங்க நம்ம கண்ணின்மணிய சேனலை பாருங்கள். கண்ணின்மணிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 7 days எக் சேலஞ்ச் வீடியோ வந்து எல்லோரும் பாருங்கள். அடுத்து உங்களை நான் ஒரு புதுமையான எக் ரெசிபியோடு சந்திக்கிறேன்.